வணக்கம் வேன்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குன்னே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஆன்கோயிங்கில் மேட்சஸ் ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கும், யாரெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் எந்த டீம் வின் பண்ணும், இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே கொடுக்குறோம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஐபிஎல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் மற்ற ஒரு பிளான் வச்சுருக்கோம். டோட்டலாக நடக்கக்கூடிய எல்லா மேட்ச்சுக்குமே எஸ்எல் டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் சொல்லித்தருவோம். என்ன மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம், ஸோ கான்டெஸ்ட்டில் எப்படி செலெக்ஷன் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரியான காம்போவாக பேக்கிங்காக ஸோ மேட்சஸை ப்ளே பண்ணணும், அந்த விஷயங்கள் எல்லாமே அதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 70% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம சேனலில் ஃப்ரீயாக தான் தரப்போகிறோம். வாட்ஸ்அப் சேனலில் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாமே ஒரு லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் முக்கியமான ஒரு விஷயம், இது பர்சனலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஒரு 4 கமெண்ட் ஒரு 6 கமெண்ட் வருது. இப்போ கமெண்டெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் சினிமா லைக்கோ ஓகே அப்படிங்கிற மாதிரியோ ப்ரெடிக்ஷன் போடுறதுக்கு ஒரு வேல்யூவாக ஒரு கமெண்ட் வருது. மிச்சம் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் தாட் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ ஏன் அது நீங்கள் அந்த கமெண்டை போடுறீங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம் எனக்கு சொல்லுங்கள். ஸோ அந்த நெகட்டிவில் கொடுக்குறவங்களுக்கு என்ன புரியல, ஸோ ஸோ என்ன விஷயம் உங்களுக்கு அதில் தேவைப்படுது அப்படிங்கிறத போடணும். சும்மா நீங்கள் அது போட்டிங்க அப்படின்னா எனக்கு என்னென்னு தெரியல, ஸோ வீடியோ எப்படி மாற்றிக்கணும்னு தெரியல ஒன்று. ஸோ இல்லை நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கல, சரியாக வரலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் நீங்கள் பார்க்காமையே விட்டுருங்க. 2 விஷயம். ஒன்று, என்ன மாதிரி பண்ணணும், ஸோ உங்களுக்கு எது புரியல அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துங்க. அல்லது வீடியோவே சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பார்க்காம விட்டுறது நல்லது. ஏன்னா மற்றவங்களை இது இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று மேட்சோட இதை கூட பார்த்துக்கலாம். ஸோ என்னோடய ரெக்வெஸ்ட் என்னென்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் போடுங்க. அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி. நெகட்டிவாக போடுறாங்க, என்ன ரீசன், என்ன விஷயம் உங்களுக்கு வந்து சரியாக இருலை, ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் கொடுத்த மாதிரி இல்லையா, இல்லை சில மேபி என்ன விஷயம் தேவைப்படுதுங்கிறத எனக்கு போட்டிங்கன்னா நான் கொஞ்சம் அதை ரெக்கமெண்ட் எடுத்துக்குவேன். ஸோ அதை எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம், ஓகேங்களா. நெகட்டிவ் போட்டால் அதுக்கான ரீசனும் போடுங்க, பாசிட்டிவ் போட்டாலும் அதுக்கான ரீசனும் போடுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த கமெண்டில் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இந்த டைமு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லாஸ்ட் மேட்சோட சின்ன ரீவைண்ட் மட்டும் பார்த்துருப்போம். ஒரு நிமிஷத்தில் குயிக்காக பார்த்துருவோம். கொஞ்சம் ஒர்க்கு இன்றைக்கி வீடியோ போடணுங்கிறதுக்காக லேட்டாக போடுறோம், இருந்தாலும் ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம் அதே. ஓகே, லாஸ்ட் மேட்ச்சு நமக்கு கொடுத்த பேட்டர்ன் பாசிபிலிட்டி 1 or 2 அப்படின்னு சொல்லியிருந்தோம். லெவல்ஸில் நிறையா சேஞ்ச் இருக்கும். அதனால் இந்த மேட்ச் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இடம் மாதிரியே வருமா அப்படிங்கிற கேள்விகளும் நம்ம கேட்டிருந்தோம். ட்ராக் பவுலிங் பேஸ்னால் என்ன நடக்குங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். கேப்டன் ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்தோம். பவுலிங் கேட்டகரியில் இந்த பக்கம் என் அகமது, அந்த பக்கம் ஹர்ஷர் பட்டேல், பேட் கமின்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். பவுலிங் இல்லைன்னா ஆல்ரவுண்டரில் தான் கேப்டன் வரும்னு சொல்லியிருந்தோம். இதெல்லாம் சரியாக தான் இருந்திருக்கு. இதே போல் தான் மேட்சும் மூவ் ஆகிருந்தது. நம்ம நேற்று யூஸ் பண்ண டீமில் கூட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியர் அப்படிங்கிறத போயிருந்தோம். ஒரு ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10th ரேங்க், கிட்டத்தட்ட ஒரு 10K வந்து ஒரு 25 பாயிண்டில் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம், ஓகேவா. ஸோ நேற்று சரியாக தான் இருந்துச்சு. ஆன் டைம் லெவல் வந்து நிறைய மாற்றத்துக்கு வந்துச்சு. டி பிரேவியஸ் வந்து உள்ளே வந்தார். ஸோ அவரை நம்ம பிக் பண்ணியிருந்தோம். அதே போல் தீபக் கூடா உள்ளே வந்தாருந்தால் அவரையும் நம்ம பிக் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருந்தோம். கேப்டன் விசியில் சின்ன மிஸ்டேக் ஆயிருந்தது. விசி கேப்டனில் சின்ன சின்ன மாறுதல் நடந்திருந்தது. ஸோ அவ்வளோதான். நம்ம வீடியோவில் கொடுத்த கேப்டன் சாய்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருந்தது, ஓகேங்களா. ஓகே, இப்போது இந்த மேட்ச்சுக்கு வந்துடலாம். ஸோ சரியாக தான் போகுது, சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. பட் உங்களுக்கு இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றதுக்கான காரணம் என்ன புரியல, ஸோ என்ன விஷயம் தேவைங்கிறத மட்டும் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க. ஸோ ஐபிஎல்லோட 44வது மேட்ச்சு கேகேஆருக்கும் பிபிகேஎஸ்க்கு நடக்க போகுது. லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிறதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சேம் இதே லெவல் வரதான் வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல், அதே போல் வேறு மேக்ஸ்வெல் மட்டும்தான் அவைலபிள். யாஸ் தாக்கூர் ஒரு சில இடங்களில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இவ்வளோ தான், இந்த 2 விஷயம் மட்டும் சேஞ்சஸ் ஆகலாம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் லாஸ்ட்டில் இருந்து தான் வர்றாங்க. லாஸ்ட் மேட்ச் தான் குருபாஸை ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரே மேட்ச்சில் மாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் தொடருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன்.
ஸோ பவுலிங்கில் வேறு எந்த மாற்றங்கள் தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சேமாக இதே லெவலில் தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் அதிகம். மொயின் அலி உள்ளே வச்சுருந்தாங்க லாஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ அப்படியே தான் இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதே லெவலை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ பார்க்க போகலாம். ஒரு விஷயம் மட்டும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் சின்னதாக ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேட்டர்ன் பாசிபிலிட்டி வழக்கம் போல் தான் 1 or 2 அப்படிங்கிறது தான் இங்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ வழக்கமாக எடுக்கக்கூடிய அதே கணக்கில் தான் இப்போவும் எடுக்கணும். ஸோ பிபிகே சைடு அப்படின்னா ஸோ எப்படி பிக் பண்ணணும், அதே போல் கேகேஆர் சைடுனா குர்பாஸை பிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இவங்கள உள்ளே வச்சுட்டு 2வது விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை யாரோ ஒருத்தரை பிக் பண்ணிக்கலாம். 1 or 2 அப்படிங்கிறது மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதே தான். அடுத்தது பேட்டிங் கேட்டகரி பேட்டர்ன் பாசிபிலிட்டி எப்படி இருக்க போகுது, லெவல்ஸு பார்த்துக்கணும், சேஞ்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதில் இப்போது இம்பேக்டில் ஒரே ஒரு பிளேயர் ரகுவன்சி மட்டும் இருக்கார். ஓகே, ஸோ இந்த மேட்சுக்கான பேட்டர்ன் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது 3 or 4 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரகுவன்சி உள்ளே வந்தாலும் அதே தான், மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எப்படி பார்த்தாலும் 3 பிளேயர்லேருந்து 4 பிளேயர் வரைக்கும் பேட்டர்ன் பாசிபிலிட்டி பேட்டிங் கேட்டகரியில் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் 2 பேர் தான் வந்திருப்பாங்க, நீங்கள் கொடுத்ததில் குறைவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாமளுமே ஒரு டீமில் 2 பிளேயர் தான் பிக் பண்ணியிருந்தோம். நான் டைமில் மாறக்கூடிய மாற்றங்கள் அதை தரும். பவுலிங் பேஸ் அப்படின்னு மாறும்போது இந்த மேட்ச் மினிமம் 3 பேட்டர் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா 2லிருந்து 4 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா 4 பிளேயர் வரைக்கும் கூட உள்ளே வரலாம். மினிமம் 2 பிளேயர், 2, 3, 4. ஸோ இந்த 3 வகையான பாசிபிலிட்டி ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் 3 பிளேயருக்கு சான்சஸ் இருக்கலாம். மினிமம் 3 பிளேயர் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்ச்சு பவுலரில் இருக்க வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிளேயர் வரைக்கும் இருப்பாங்க. இதில் இம்பேக்ட் லிஸ்ட்டில் யாராவது வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ மினிமம் 3 பிளேயர் வரைக்கும் பேட்டர்ன் பாசிபிலிட்டி. ஸோ இப்போ எந்தெந்த பாசிபிலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா விக்கெட் கீப்பிங்கில் 1 or 2, பேட்டிங்கில் 3 or 4, ஆல்ரவுண்டரில் ஸோ 2, 2லிருந்து 4 வரைக்கும், பவுலிங்கில் மினிமம் 3. ஸோ 4ங்கிறது ரேராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ 3 அப்படிங்கிறது மேக்ஸிமம் பாசிபிலிட்டி அதிகம். ஸோ இது பேட்டர்ன் பாசிபிலிட்டி. ஸோ வின்னு லாஸு படி பிக் பண்ணுறது கொஞ்சம் மாறுமான்னு சொல்லி செக் பண்ணிக்கங்க. என்ன மாறுற விஷயம் அப்படின்னா லெவல்ஸில் மாற்றங்கள் இருக்கும்போது சின்னதாக மாற்றிக்கணும். பேசிக்காக ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் 2 டீம்லேயும் கொஞ்சம் யாரெல்லாம் இருப்பா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் இந்த மேட்ச் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கேட்டகரியை தாண்டி. ஸோ ஏன்னா கேட்டகரி பேஸில் தான் சொன்னால் யாருக்கும் புரியலையா என்னென்னு தெரியல. ஸோ அதனால் நம்ம சின்னதாக மாற்றிருக்கோம். கேகேஆர் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இம்பார்ட்டண்ட் ரோலில் யாரெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அந்த பேஸில் யோசிச்சுக்கலாம். இப்போது ரஹமதுல்லா குர்பாஸ், ரஹானே, சுனில் நரைன், வருண் சக்கரவர்த்தி, ராணா. ஸோ இந்த ஒரு 5 பிளேயர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ரோலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக பிளேயர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமானா இருக்குது. ஸோ இந்த பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ரோலை இந்த மேட்ச்சில் கேகேஆர் வின் பண்ணும்போது வாய்ப்பு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. அடுத்து பிபிகேஎஸ் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 5 பி சிங், ஸ்ரேயஸ் ஐயர், பிஆர்யா ரொம்ப மஸ்டாக இருப்பார். ஸ்ரேயஸ் ஐயரை காட்டிலும் பிபிகேஎஸோட வெற்றிக்கு காரணமாக பிஆர்யா இருக்கிற மாதிரி சான்சஸ் இருக்குது. ஒரு லாஸ் ஆகிறாங்க அப்படின்னா மிஸ் ஆகலாம். வின் ஆகிறாங்க அப்படிங்கிற இடத்துல பிஆர்யா வின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வின்னர் லாஸ் 2க்குமே வர்றதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த மேட்ச்சு பிஆர்யா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் பிளேயராக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே போல் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஏசிங், சஹல், எக்ஸ் பார்ட்லட். ஓகேங்களா? ஸோ இந்த 6 பிளேயர். இந்த ஸ்ரேயஸ் ஐயரோட இடத்துல கூட நீங்கள் நேஹல் வதேரா இந்த மாதிரி 1-2 பிளேயரை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மேட்ச் க்ளோஸாக போகிற இடத்துல ஸ்டோனிஸும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்.
இந்த சின்ன சாய்ஸஸில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. அதாவது ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்டோயினிஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ் ரீதியாக ஒரு 4 பிக் 5 பிக் அப்படிங்கிற மாதிரி லோ பிக் உள்ளே கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி சாய்ஸஸை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 7 பிளேயர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? சரி, ரைட். ஸோ இந்த டைப்பில் நம்ம இந்த மேட்ச் சொல்லியிருக்கோம். இது தெளிவாக விளக்கமாக எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதான் என்னென்னு தெரில. ஸோ இந்த மேட்ச் நம்ம இப்படி சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் பிடிச்சிருக்குன்னா இப்படியே பார்த்துக்குங்க, நோ ப்ராப்ளம். ரைட். ஸோ அதுக்கப்புறம் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இந்த மேட்ச் எப்படி இருக்கும், டாப் 4 பிக்கு வேணால் ஒரு தடவை காட்டிடுவோம். ஏன்னா புரியல அப்படிங்கிறவங்களுக்கு இது புரியுதா அப்படின்னு பார்த்துக்குவோம். டாப் 4 வைஸாக இந்த மேட்ச் எப்படி இருக்குது, இது ஆன் டைமில் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதையும் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இப்போதைக்கு ஆல்ரவுண்டர் ஃபஸ்ட்டு பிக்லேயும், ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரவுண்டர், ஸோ அடுத்தது 85 80, ஓகே பேட்டிங், செகண்டும் தேர்டும் பேட்டிங்லேயும் பேட். ஸோ 4th பிக் கண்ணு முன்னாடி தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரவுண்டர். ஸோ இப்படி இருக்குது. இதுதான் டாப் 4 வைஸ் பிக். ஸோ பேட்டிங் ரைட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆல்ரவுண்டரும், அடுத்து பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஸோ இதுதான் அமைப்பு. ஓகேங்களா? 3 பேட்டர் ஆல்ரவுண்டர் இருக்குது. இது ஒரு டைப் உள்ள ப்ரிடிக்ஷன் எடுக்கணும். இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்ட்டு 1 4. ஸோ இந்த 2 பிக்கும் ஆல்ரவுண்டர். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது 2 வகையாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ டாப் கேப்டன், டாப் விசி. ஸோ இதுக்கு மேலே இதெல்லாம் ஆல்மோஸ்ட் மெம்பர்ஸுகளுக்கு நான் கொடுத்துட்டு கமெண்ட் இருந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் போடுற கமெண்ட்ஸு டென்ஷன் அது மாதிரி இப்போ சில விஷயங்கள் பண்ணுறீங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறோம். உங்களுக்கு இது ஓகேன்னு பட்டால் பார்க்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் அதை விளக்கமாக சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஓகே, இப்போ டாப் கேப்டன் டாப் விசி வச்சும் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறோம். நம்மளே கேப்டன் எங்கே வரும், ஸோ எப்படி மேட்ச் போகும், இதெல்லாமே இதை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். யார் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதெல்லாமே. ஸோ டாப் கேப்டன் டாப் விசியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டரில் கேப்டனும் பேட்டிங்கில் விசியும் இருக்குது. ஸோ இது பார்க்குறக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கேப்டன் பர்சன்டேஜ் 35% நிறையன்னு பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் கேப்டன் ஆல்ரவுண்டரில் இருக்குது. விசி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதிக பர்சன்டேஜ் யாருன்னா ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார். ஸோ இது மேக்ஸிமம் மாறாதுன்னு தோணுது. ஆன் டைமில் கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தை வச்சு தான் கேப்டன் எங்கே வரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இது நிறையா வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ பாசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ப்ரியாரிட்டி இப்போதைக்கு ஆல்ரவுண்டரில் கேப்டன் வர வாய்ப்பு உண்டு. அடுத்து செகண்டாக பேட்டிங் அல்லது பவுலிங்கில் கேப்டன் வர வாய்ப்பு உண்டு. விக்கெட் கீப்பருக்கு ரேராக ஒரு சாய்ஸ் உண்டு. ஓகேங்களா? இப்போ 3 கேட்டகரி கேப்டன் பாசிபிலிட்டி. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆல்ரவுண்டர்லேயும், செகண்ட் ப்ரியாரிட்டி பவுலிங்க்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்சஸ் ஃபுல்லாகவே பவுலிங்கில் தான் கேப்டன் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்ரவுண்டருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மேட்ச்சு. ஸோ அப்படி அந்த வகையில் பார்த்துக்கலாம். பவுலிங்க்கும் இருக்குது. ஸோ எங்கே இந்த கேட்டகரியில் வந்தாலும் ஸோ அந்தந்த பிளேயர்ஸை நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா சேஞ்சஸ் ஆகும்போது இந்த மாதிரி மாற வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போதைக்கு கேப்டன் பாசிபிலிட்டியில் யார் இருக்கா அப்படின்னா சுனில் நரேன், மார்க்ரோ ஜென்சன். ஸோ இந்த 2 பிளேயரும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிஸ்கியாக பார்த்தோம் அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அந்த இடத்துல இருப்பார். பட் அவரை நம்ம இப்போதைக்கு பிக் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷன் போனோம் அப்படின்னா ரஹமதுல்லா குர்பாஸ் ஒரு சாய்ஸாக இருப்பார். ஓகே, பொதுவாகவே எல்லா டீம்லேயும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரஹானே, பிஆர்யா, ஸோ இவங்க ஒரு கேப்டன் சாய்ஸ் இருப்பாங்க. ஸோ பவுலிங் கேட்டகரி வந்துட்டோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி ஒரு கேப்டன் சாய்ஸ் பிளேயர். ஸோ பிபிகேஎஸில் பவுலிங்கில் ஒரு கேப்டன் சாய்ஸ் அப்படின்னா ஏசிங் அல்லது சஹல். ஸோ 2ல் யாரோ ஒருத்தருக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ இப்போது இவ்வளோ தூரம் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 4 பிளேயர் வரைக்கும் ஒவ்வொரு டீமுக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது ஆன் டைமில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை வச்சு பர்சன்டேஜ் கால்குலேஷனை வச்சுக்கிட்டு
நீங்கள் இதில் ஒவ்வொரு பிளேயராக ட்ரா பண்ணி கேப்டன் சாய்ஸை குறைச்சி எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்மளுடைய ஒரு கணக்கில் இப்போ கிரவுண்டு பவுலர் பேஸில் விக்கெட் தான் போகும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணி நீங்கள் டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா, இங்கே கேப்டன் சாய்ஸுக்கு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னா இந்த 5 பிளேயர் மட்டும்தான். ஓகேங்களா, ஆல்ரவுண்டர் பவுலர்ஸில் இருக்கக்கூடிய 5 பிளேயர் மட்டும்தான். இதுலேயும் ஏசிங் சஹல். ஸோ பிச் வந்து ஸ்பின் பேஸா இல்லை ஃபாஸ்ட் பவுலிங்க்கு தகுந்த மாதிரி இருக்காங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பிளேயரை கட் பண்ணிடுவீங்க. ஸோ 4 பிளேயர் மட்டும்தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இனிஷியலாக நல்லா ரன் வர்ற மாதிரி ட்ராக்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கேப்டன் சாய்ஸில் இந்த 4 பிளேயர் தான். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் ஃபில்டர் பண்ணி நீங்கள் கேப்டன் சாய்ஸ் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்படி தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுலேயும் 2 பிளேயரை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி கேப்டன் வைக்கிறதும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இது ரேஞ்சிலே நம்ம வீடியோ நிறுத்திக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வேண்டாம். இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் வரக்கூடிய கமெண்டில் இருந்து தான் நீ அடுத்தடுத்த மேட்ச்சுக்கு நம்ம எப்படி வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம். நாளைக்கு வீடியோ வராது, சண்டே. ஸோ நம்ம கோயிலுக்கு போகணும். ஸோ அதனால் நாளைக்கு வீடியோ வராது, மண்டேலேருந்து வரும். மண்டே வீடியோ எந்த டைப்பில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கொடுக்கக்கூடிய கமெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். குட் ஆர் பேட் நோ ப்ராப்ளம், எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணது எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஆன் டைமில் ட்ரேடிங்க்கான ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாமே கொடுக்குறோம். ஃப்ரீ சில டிப்ஸ் இதெல்லாமே கொடுப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.